friends, welcome to Sabdaவின் சேனல். நான் அவங்க சப்தா. இது வரைக்கும் என் சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படின்னா நான் போடுற புது புது வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். இப்போ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரொம்பவே ஆரோக்கியமான சுக்கு மல்லி காஃபி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். வந்துட்டு டீ காஃபி குடிக்க கூடாதுன்னு சொல்லிடுவாங்க. அந்த மாட்டும் பேத்துக்கு வந்துட்டு இந்த சுக்கு மல்லி காஃபி வந்துட்டு குடித்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியமான ஒரு காஃபியா இருக்கும். அதுவும் இல்லாமல் மழை காலத்துல இதெல்லாம் வந்துட்டு குடிச்சிங்கன்னா சளி வந்துட்டு பிடிக்காம இருக்கும். இதுல வந்துட்டு வாசனைக்காக ஏலக்காய், காரத்துக்காக மிளகு சேர்க்கறதுனால இதோட டேஸ்ட் வந்துட்டு ரொம்பவே செம்ம சூப்பரா இருக்கும். ஸோ இந்த சுக்கு மல்லி காஃபி வந்துட்டு உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. சுக்கு மல்லி காஃபில வந்துட்டு பாத்தீங்கன்னா நாட்டு சக்கரை போட்டு அந்த காஃபி குடிங்க. இதனால பாத்தீங்கன்னா ரொம்பவே உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். சுக்கு மல்லி காஃபிக்கு செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு தான் இப்போ பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஒரு 4-5 சுக்குவை அம்மியில போட்டு இடிச்சு வச்சிருக்கேன். 1 கப் கொத்தமல்லி, ஒரு 4-5 ஏலக்காய், 1 ஸ்பூன் மிளகு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி இது எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு இதை நம்ம வடை சட்டியாக எடுத்து வச்சுக்கலாம். பேன் சூடு ஆயிடுச்சு. நம்ம கொத்தமல்லியை போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம நல்லா லேசாக கிண்டி விட்டுறலாம். அனலை குறைச்சி வச்சு நல்லா இது வாசம் வர வரைக்கும் நம்ம வறுக்கணும். இப்ப கொத்தமல்லி முக்கால் வாசி வறுத்துருச்சு. இதில் நம்ம இடிச்சு வச்ச சுக்குவை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது 2-3 ஏலக்காய், 1 ஸ்பூன் மிளகு. இதில் நம்ம வாசத்துக்காக தான் ஏலக்காவை சேர்த்துருக்கோம். இதை நல்லா நம்ம இப்போ கிண்டி விட்டுறலாம். இப்போ இதை அடுப்பு ஆஃப் பண்ணாமே குறைச்சி வச்சு இதை 1 நிமிஷம் நம்ம வறுத்துக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சு. கமகமன்னு நல்லா வாசனை வருது. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம். இப்போ வேற பிளேட்டுக்கு நான் மாற்றிட்டேன். இது நல்லா ஆறட்டும். ஆறுனாலும் மிக்ஸி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வறுத்த எல்லாத்தையும் நான் மிக்ஸி ஜாரில் போட்டு இதை வந்துட்டு நம்ம பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்படி பவுடர் பண்ணி எடுத்துட்டு நீங்களே பாருங்க எவ்வளோ அளவு பவுடர் ஆயிருக்குன்னு. சுக்கு காஃபி எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி பால் காய்ச்சிற பாத்திரம் வச்சிருக்கேன். இதில் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு இதில் தான் பால் காய்ச்சுவோம். 1 டம்ளர் தண்ணி, 2 ஸ்பூன் நாட்டு சர்க்கரையை இதில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். 1 ஸ்பூன் நம்ம அரைச்சி வச்சிருந்த பவுடர், இது எல்லாத்தையும் நல்லா ஒரு லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி பாத்திரத்தை இப்படி ஒரு ஆட்டிக்கலாம். சக்கரை வந்து எல்லா இடத்துக்கும் பண்ணணும் தான் நான் இப்படி பண்ணி வச்சிருக்கேன். நாட்டு சக்கரை வேணாலும் சேர்த்துக்கலாம், வெல்லம் வேணாலும் சேர்த்துக்கலாம், சக்கரை வேணாலும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை சேர்த்துக்கோங்க. இப்போ ஸ்டவ்வை குறைச்சி வச்சு 1 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இந்த பவுடரை வந்துட்டு பால்லையும் கலந்து குடிச்சிக்கலாம். டீ கடையில் வந்துட்டு இதை என்ன பேருன்னு சொல்லுவாங்கன்னா பால் மல்லின்னு சொல்லுவாங்க. ரொம்பவே டேஸ்டாக இருக்கும். நீங்கள் வந்துட்டு பால்லையும் கலந்து குடிச்சிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டா இப்போ வடிகட்டி எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், பாய் பாய்.